ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்கே. இந்த கொரோனா வைரஸ் எவ்வளோ பெரிய பாதிப்பை உருவாக்கியிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதனால் இந்தியா ஃபுல்லாகவே 144 ரூல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 144 ரூல்னால் நார்மலாக சோர்ஸ் உள்ள மக்கள் தன்னால் முடிஞ்சதை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டிலே சேஃபாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் எந்தவித சோர்ஸும் இல்லாமல் இன்னொரு மக்கள் இருக்காங்க. இதுலேயுமே ரொம்ப கொடுமையாக தங்குறதுக்கு வீடு கூட இல்லாமல் ஒரு சில மக்கள் தப்பிச்சு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வீடே இல்லாமல் சாலை ஓரத்தில் தங்கியிருக்கிற மக்களுக்கு எங்கள் டீம் சார்பாக டெய்லி ஒரு 100 பேருக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று நாங்கள் செஞ்ச உணவு வந்து ரவா உப்புமா செஞ்சு ஒரு 100 பேருக்கு கொடுத்துருந்தோம். அது தொடர்ந்து இன்றைக்கி தால் கிச்சடி பண்ணி இன்னொரு 100 பேருக்கு இரவு உணவாக கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம். ஸோ அந்த தால் கிச்சடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஃபுல் வீடியோவாக மேக் பண்ணி அது ரெசிபியும் உங்களுக்கு இது கொண்டு வந்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு தால் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற வீடியோஸை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறிகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி தேவையான அளவில் எடுத்து வச்சுக்கணும். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கொஞ்சம் பொடுசாக வேணும்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டு கேரட்டை நல்லா சீவிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு கேரட்டு, முள்ளங்கி, தக்காளி, ஸோ இன்னும் என்னென்ன காய்கறி இருக்கோ இந்த காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற எல்லா காய்கறியுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிங்க. கத்திரிக்காய், கேரட்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்து வச்சிங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா காய்கறியுமே சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் என்னென்ன காய்கறி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், முள்ளங்கி, அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்காய், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காரத்துக்காக பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆட் பண்ணி வச்சுட்டு நம்ம இது பார்த்தோம் அப்படின்னா பருப்பு எடுத்து தனியாக நல்லா கொதிக்க வச்சிடணும். ஏற்கனவே பருப்பு எடுத்து தனியாக ஊற வச்சுருப்பீங்க. ஊற வச்ச பருப்பை நல்லா கொதிக்க வச்சுருங்க. அந்த பருப்பை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து தனியாக வச்சுடுங்க. ஓகே, இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து கேஸில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஸோ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிங்க. நாங்கள் ஒரு 100 பேருக்கு சமைக்கிறதுனால எங்களுக்கு தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கிறோம். ஸோ கடுகு போட்டுட்டு அதோட கொஞ்சம் வெந்தயம் நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நல்லா அதில் எண்ணெயில் செவர விடுங்க. ஸோ அது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிடுங்க. ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா அதை வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் போட்டு அதை நல்லா செவற அளவுக்கு வதக்குங்க. அது நல்லா செவர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஓரளவுக்கு பொன்னிறமாக மாறி வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்குவாங்க. ஸோ எண்ணெய் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதில் ஆயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குங்க. ஸோ அது நல்லா வேக அந்த வெங்காயத்தோட நிறம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா செவந்து பொன்னிறமாக மாறி வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிங்க. இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற மிச்சம் உள்ள காய்கறிகள் எல்லாத்தையுமே அதில் கொட்டிடுங்க. மிச்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தக்காளி, மற்ற காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ இப்போ அதில் தக்காளியை மட்டும் ஃபுல்லாக கொட்டி தக்காளியை சேர்த்து வதக்குங்க. ஸோ நல்லா தக்காளி சவற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக வதக்கி எடுத்துருங்க. நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு காய்கறியோட பச்சை தன்மை குறையும்.
ஸோ அந்த பச்சை வாடை போய் நல்லா வதங்கின வாசம் நமக்கு வரும். ஸோ அந்த அளவுக்கு அதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுருங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லா காய்கறியும் ஒன்றா கொட்டி அதை நல்லா வதக்கணும். ஸோ இப்போ அந்த காய்கறிகள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு சாம்பார் பொடியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்துக்கோங்க. ஸோ நான் எனக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் பொடி தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க. எவ்வளோ சாம்பார் பொடி போடுறீங்களோ அந்த அளவுக்கு வாசமும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டோட கலரும் நல்லா மாறி வரும். இதே சமயம் சாம்பார் பொடி அதுக்காக அதிகமாகவும் போட்டுறக்கூடாது, ஏன்னா அது ரொம்பவே காரமாகவும் இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்பார் பொடி ஃபுல்லாக போட்டுட்டு தேவையான அளவு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் அதை வந்து அந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா வதக்கணும். ஸோ நீங்கள் வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லை அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த சாம்பார் பொடி போட்டது நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ காய்கறிக்கெல்லாம் கொஞ்சம் ரெட் கலரில் மாற ஆரம்பிச்சிருது. நாம் இதை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லை அப்படின்னா அது கீழே பாத்திரம் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் எடுத்த அரிசி ஆல்ரெடி களைஞ்சி எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ எடுத்து வச்சுருந்த அரிசியை நல்லா அந்த காய்கறி மேலே கொட்டி அது கிண்டிடும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அரிசியை எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த அரிசி களைஞ்ச அரிசியை இந்த பாத்திரத்தில் கொட்டி அதை ஃபுல்லாக கிண்ட வேண்டியது. ஸோ நாங்கள் 100 பேருக்கு சமைக்கிறதுனால நாங்கள் வந்து நிறையாவே அரிசி அதை கிண்டி கலக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அரிசி கொட்டி நல்லா கலக்கிக்கணும். அரிசியை நிறைய கொட்டினதுக்கப்புறம் அந்த அரிசி அந்த வெள்ளை கலர் தெரியாத அளவுக்கு நல்லா கிண்டி அது ஃபுல்லாகவே ரெட் கலர்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு அதை நிறையா நல்லா கிண்டணும். ஸோ ஃபுல்லாக 4 பக்கமும் அந்த அரிசியை நல்லா கிண்டி கலக்கி விட்டுருங்க. ஸோ இப்போ சாப்பாடு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அரிசிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி நிறைய ஊற்றி அதை நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு ஊற்றுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த அரிசியை எந்த அளவுக்கு கவலையில் எடுத்தீங்களோ இப்போ ஓரளவு கவலை எடுத்துருக்கீங்க அப்படின்னா 2 அளவு தண்ணி ஊற்றிங்க. அந்த கவலை அளவுக்கு ஸோ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகமாக கொதிக்க விட்டுட்டு அதை அப்பப்போ வந்து திறந்து பார்த்து ஒரு 2 கிண்டி விடுங்க. அப்போ தான் வந்து பாத்திரம் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா எண்ணத்தை கொதிக்க விட்டுருங்க. ஸோ இது கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்ன அப்படின்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிங்க. பெருங்காயத்தூள் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிங்க. இப்போது ஆல்ரெடி வந்து புளி தண்ணி ஊற வச்சுருப்பீங்க. ஸோ ஊற வச்ச புளியிலேருந்து அந்த புளி தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுக்கணும். ஸோ புளி தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றணும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளி தண்ணி ஊற வச்சுங்க. ஊற வச்சுட்டு அந்த புளி தண்ணியை வடிகட்டி எடுக்கணும். எடுத்து வடிகட்டின தண்ணியை நம்ம அந்த அரிசியில் ஊற்றணும். ஸோ இப்போ சாதமும் நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றியாச்சு. ஆல்ரெடி நம்ம முதலையே வந்து பருப்பு வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சோம்ல, அந்த வேக வச்ச பருப்பை எடுத்து இப்போ சாதத்தில் ஊற்றிடணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பருப்பு வேக வச்சுருந்தாலும் இந்த வேக வச்ச முழு பருப்பையும் எடுத்து இந்த சாதத்தில் நல்லா ஊற்றி நல்லா அடி வரைக்கும் கிண்டணும். ஸோ எந்த அளவுக்கு நல்லா கிண்டி விடுறீங்களோ அந்த அளவுக்கு சாதம் நல்லா கேட்கும்.
ஸோ பருப்பு எல்லா பருப்பையும் ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக கிண்டி விடுங்க. ஸோ இப்போ நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் சாம்பார் பொடி பத்தலை, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்பார் பொடி யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக மஞ்சளும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா உப்பு சேர்த்து அதை நல்லா கிண்டி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ கொதிக்க விடும்போது அது கொதிச்சுக்கிட்டு இருக்குதா இல்லை அடி பிடிக்குதா அப்படின்னு பார்த்து அப்பப்போ எண்ணத்தை தொடர்ந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அப்படி கிண்டி விடலை அப்படின்னா பாத்திரம் சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். ஸோ இப்போ சாதம் கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த சாதத்தை கீழே இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சாதம் நல்லா ஆறிருக்கும். ஆறினவொடனே அது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஸோ சாதம் இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுட்டு அதோட கொஞ்சம் கொத்தமல்லி யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடவே சாதம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸை உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்யூ.